இப்போ நெக்ஸ்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா பவர் சிஸ்டம். இதுதான் ஹை வெயிட்டேஜ் இன் ஹோல் சிலபஸ். இப்போ நம்ம எழுத போகிற டிஎன்இபி சிலபஸ்லேயே பவர் சிஸ்டத்துக்கு தான் ஹை வெயிட்டேஜ் இருக்கு. 30 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இப்போ நம்ம இந்த 30 கொஸ்டினுக்கு நம்ம மொத்த பவர் சிஸ்டமும் கண்டிப்பாக நம்ம படிச்சிருக்கணும். அப்போதான் நம்மளால 30 கொஸ்டினுக்கு மினிமம் 25க்கு மேலேயாச்சும் எடுக்க முடியும். ஸோ பவர் சிஸ்டம் ஒன் ஆஃப் த கோர் சப்ஜெக்ட் இன் எலக்ட்ரிக்கல். ஸோ இப்போ பவர் சிஸ்டம் எப்படி நம்ம 30 கொஸ்டின்ஸ் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா, அதில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன், ஜென்ரேஷன் இதான் ஒரு பேசிக் டிவிஷன். ஸோ அதே மாதிரி தான் நம்ம படிக்கும் போதும் ஜென்ரேஷன் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும், டிரான்ஸ்மிஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும், டிஸ்ட்ரிபியூஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும். பட் நம்ம இந்த கொஷின்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா, இப்போ ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்ஸ், தெர்மல் ஸ்டேஷன் இருக்கு, அது மாதிரி ரினியூபிள், நான் ரினியூபிள் நிறைய செக்டர்ஸாக பிரிஞ்சிருக்கு. ஸோ ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் தியரி ஓரியன்டட் கொஷின்ஸ் தான் அதிகமாக கேட்குறாங்க. அடுத்து டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா கம்பல்சரியா நமக்கு ப்ராப்ளம் மட்டும்தான் வருது, தியரி பார்ட்டே வர்றதில்லை. ஸோ அப்போ டிரான்ஸ்மிஷன் பார்க்கும்போது பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஒன்று டாபிக் இருக்கு. ஸோ பவர் சிஸ்டத்தில் அதில் பார்க்கும்போது நம்ம எப்படி இருக்குன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்ளம் தான் கேட்குறாங்க, தியரியே இல்லை. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் இன்சுலேஷன் அப்படின்னு ஒரு செக்டர் இருக்கு. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்ளம் தான் கேட்குறாங்க. ஆனால் ஹோல் 30 கொஷின்ஸாக நம்ம பார்க்கும்போது 20 ப்ராப்ளமும் 10 தியரி கொஷின்ஸும் தான் வருது. அந்த 10ன்றது ரேண்டமாக தான் வரும், எல்லா டாப்பிக்கையும் கவர் ஆகிற மாதிரி தான் வரும். ஸோ பவர் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஒரு வாஸ்ட் சிலபஸ். கண்டிப்பாக அதை நீங்கள் உங்கள் ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் வைடராக இருக்கணும் பவர் சிஸ்டத்துக்கு. அப்போ தான் நம்மளால அந்த கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியும். ஏன்னா அதில் வேஸ்ட் டாபிக் இருக்கு, தியரி அதிகமாக இருக்கும். ஸோ வாத்வா புக்குன்னு ஒன்று இருக்கு. ஸோ ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக் இது. ஸோ அந்த புக்கை நீங்கள் கண்டிப்பாக ஒன் டைம் ஆச்சு ரிவைஸ் பண்ணியிருக்கணும். அப்போதான் உங்களுக்கு அந்த தியரி ஓரியன்டட் நாலேஜ் அதிகமாக இருக்கும். ஏன்னா பவர் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் தியரி நாலேஜ் இருந்தாலே ப்ராப்ளம் கொஷின் கூட ஆப்ஷனை ஈஸியாக எலிமினேட் பண்ண முடியும். ஸோ நமக்கு அதான் பவர் சிஸ்டத்தில் மெயினாக பார்க்க வேண்டிய ஒன்று. பவர் சிஸ்டம் 30 கொஷின்ஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்க்கும்போது, நம்ம ஃபர்ஸ்ட் கொஷின் பேப்பர் வந்தோடனே நம்ம பவர் சிஸ்டம் கொஷின்ஸை லாஸ்ட்டாக தான் வச்சுக்கணும். ஏன்னா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ நம்ம எப்படி இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஈஸியான கண்ட்ரோல் சிஸ்டம், பவர் எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் அப்ரோச் பண்ணிட்டு கொஞ்சம் லாஸ்டராக வரலாம் பவர் சிஸ்டத்துக்கு. ஏன்னா நம்ம தெரிஞ்சா அட்டன் பண்ணணும், தெரியலன்னா நம்ம அதை லீவ் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கலாம். ஏன்னா டைம் கன்சியூம் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் இப்போ டிரான்ஸ்மிஷன் லைன் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏபிசிடி பேராமீட்டர்ஸ் வச்சு ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. அது நமக்கு கொஞ்சம் ரொம்ப டிலே ஆகலாம். ஸோ அந்த ப்ராப்ளமை நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுக்கிறது. லாஸ்டா அந்த ப்ராப்ளம் ஈஸியா இருக்கு அப்படின்னா குயிக்கா அப்ரோச் பண்ணிட்டு அந்த சம்ம சால்வ் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிட்டே இருக்கலாம். ஸோ அப்போ பவர் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வைடர் நாலேஜ் வேணும். கண்டிப்பா அதுக்கு டைம் எடுக்க தான் செய்யும். நம்ம அந்த மொத்த டைமையும் யூட்டிலைஸ் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் பவர் சிஸ்டம் படிச்சுதான் ஆகணும். இது குயிக்கா கிராக் பண்ணலாம் முடியாது. ஏன்னா பவர் சிஸ்டம் தான் நம்ம ஹார்ட் ஆஃப் த எலக்ட்ரிக்கல். ஸோ நம்ம அதை எப்படி படிக்கணும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வைடராகவும் கான்செப்ட் டெப்த்தாகவும் நல்ல நாலேஜபிளாகவும் படித்தா மட்டும்தான் நம்மளால அதில் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இதுதான் பவர் சிஸ்டத்தோட மொத்த அப்ரோச். இப்போ நெக்ஸ்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். இப்போ இந்த பேப்பர் எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி ஓரியன்டா இருக்கும். இதில் ப்ராப்ளம்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்ம கொஷின்ஸும் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஃபுல் அண்ட் ஃபுல் தியரியா தான் இருக்கும். இப்போ நம்பர் ஆஃப் கொஸ்டின் இதில் 20 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா 15 கொஸ்டின் கம்பல்சரி தியரியா தான் இருக்கும், 5 கொஸ்டின் ரேண்டமா ப்ராப்ளம் இருக்கலாம். பட் மோஸ்டா தியரி தான் இருக்கும். இப்போ இந்த தியரி எப்படி இருக்குன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் மெஷர்மெண்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ல. ஏன் அப்படின்னா இதுல ரொம்ப ட்விஸ்டடா அந்த கான்செப்ட்ஸ் இருக்கும். இதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்னா மெஷர்மெண்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம இதுல இருக்க தியரி கான்செப்டை 1 by 1 படிச்சா மட்டும்தான் நம்ம மெஷர்மெண்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனை டேக்கிலே பண்ண முடியும். ஏன்னா இதுல ப்ராப்ளம் நேச்சர் கம்மி, தியரி ரொம்ப ட்விஸ்டடாகவும் ரொம்ப ரேண்டமாகவும் இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம லைன் பை லைன் அந்த தியரி கான்செப்ட்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா மட்டும்தான் நம்ம மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பேப்பரை ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா இதுல ப்ராப்ளம்ஸை விட தியரியில அதிக கான்சென்ட்ரேஷன் பண்றாங்க. ஸோ இந்த தியரிஸ் எப்படி படிக்கணும்னா நம்ம ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக் யூஸ் பண்ணி மட்டும்தான் படிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸ் வாங்கி அந்த மெஷர்மெண்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனோட தியரி நாலேஜ் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்தால் மட்டும்தான் நம்ம கொஷின்ஸை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ லாஸ்ட் ரீசெண்ட் பேப்பர்ஸை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி கொஷின் தான் கேட்டிருந்தாங்க. பட் எல்லாமே கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட தான் இருந்தது மெஷர்மெண்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ல. ஸோ நம்ம மெஷர்மெண்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபிக்ஸடா இருக்கலாம். இதுல தியரி கொஷின்ஸ் தான் கேட்க போறாங்க, நம்ம ப்ராப்ளமேட்டிக் இருக்காது, நம்ம குயிக்கரா ஆன்சர் பண்ணிடலாம், டைம் கன்சியூம் ஆயிடலாம். இப்போ நீங்க 200 கொஷின் டெக்னிக்கல் கேட்கறதால நம்ம மினிமம் லெஸ் தேன் 1 minute ஒரு கொஷினுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம 30 செகண்ட்ஸ்ல சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா அதுல மோஸ்டா தியரியா இருக்கும், சிங்கிள்ல என்னடா இருக்கும், ரொம்ப காம்ப்ரிஹென்சிவா கொடுக்க மாட்டாங்க கொஷின்ஸை. ஸோ நம்ம எப்படி பண்ணலாம்னா ஒரு கொஷினை லெஸ் தேன் 30 செகண்ட்ஸ்ல நம்ம சால்வ் பண்ணிட்டு நம்ம இப்போ பவர் சிஸ்டமோ இல்லை பவர் எலக்ட்ரானிக்ஸ் ப்ராப்ளத்துக்கோ நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இது வந்து வெரி ஈஸியான சப்ஜெக்ட் தான். ஆனால் ஒன்லி தியரி கான்சன்ட்ரேஷன் மட்டும் பண்ணுங்க, கான்செப்ட் மட்டும் ஸ்டடியா இருந்தா போதும். மெஷர்மெண்ட் இன்ஸ்ட்ருமென்ட் 20 out of 20 நம்ம எடுத்துடலாம். இப்போ நெக்ஸ்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ப்ராசஸர் அண்ட் கம்யூனிகேஷன். இதுல வந்து மினிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க, 10 கொஸ்டின்ஸ். இது ஏன் இப்படி கேட்குறாங்கன்னா, இப்போ ட்ரிபிள் படிச்சவங்க எல்லாருக்குமே இந்த சாப்டர் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன் அப்படின்னா இதுல எல்லாமே ஈஸி கான்செப்ட்ஸ். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் பேப்பர்ஸ் வந்து கொஞ்சம் இதுல மிங்கில் ஆகும். ஸோ இந்த 10 கொஸ்டின் தான் நம்மளோட கட் ஆஃப் நிர்ணயிக்க போறது. ஸோ இந்த 10 கொஸ்டின்ஸ் வந்து சில பேர் வந்து படிக்காம போயிடுவாங்க, ஏன்னா மற்ற சாப்டர்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறதால இதை லீவ் பண்ணிடுவாங்க. ஆனா நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த 10 கொஸ்டின்ல தான் நம்ம கட் ஆஃபே மாறப்போகுது. ஸோ ஈஸி சப்ஜெக்டா இருக்கிறதால இது நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். பட் நமக்கு மினிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் கேட்கறாங்க, 10 கொஸ்டின்ஸ் தான் கேட்கறாங்க. நம்ம ஒரு 6 or 7 அட்டன் பண்ணாலே ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா தான் இருக்கும். பட் ஆனா இதுல வந்து எப்படி இருக்கும்னா, இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி மட்டும் தான் கேட்பாங்க. ப்ராப்ளம்ஸ் வந்து ரேர் தான், பட் தியரி ஓரியன்டா தான் இது கேட்பாங்க. அதுவும் பேசிக் லெவல் ஆஃப் நாலேஜ் மட்டும் தான் எதிர்பார்ப்பாங்க. இப்ப நீங்க பவர் சிஸ்டம், பவர் எலக்ட்ரானிக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். பட் ஆனா இப்ப டிஜிட்டல் ப்ராசஸர்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு பேசிக்ஸ் மட்டும் தான் கேட்பாங்க. ரொம்ப வைடர் நாலேஜ் எதிர்பார்க்க மாட்டாங்க. பேசிக்ஸா அதுல இருந்து இருக்க அப்ரிவேஷனோ இல்ல இதோட டைப்ஸோ, அதோட வெரைட்டிஸ், அதோட கேட்டகரிஸ், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் வரும். இப்போ பாத்தீங்கன்னா 8255, ஸோ இந்த மாதிரி மைக்ரோ ப்ராசஸர், மைக்ரோ கண்ட்ரோலர், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ஸ்ட்ரெயிட்டாவே அந்த நம்பர் வந்து என்ன நமக்கு சொல்ல வருது, ஸோ இந்த மாதிரி அது என்ன ஸ்டாண்ட்ஸ் ஃபார், அதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி ரொம்ப பேசிக் லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் இந்த யூனிட்ல இருந்து கேட்பாங்க. அது மினிமம் நம்பர் ஆஃப் 10 நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் கேட்கறாங்க. ஸோ இதுல மோஸ்டா ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி மட்டும் தான் வரும். ப்ராப்ளம்லாம் எதிர்பார்க்க வேணாம், மோஸ்டா தியரி மட்டும் வரும். ஸோ நம்ம இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி நாலேஜ் இருந்தால் போதும், அதுவும் பேசிக் லெவல் ஆஃப் நாலேஜ் இருந்தாலே போதும். இதுக்கு ரொம்ப நேரம் நம்ம படிக்கிறதுக்கு டைம் ஒதுக்கவே கூடாது. பவர் எலக்ட்ரானிக்ஸ், பவர் சிஸ்டம், மிஷின்ஸ், கண்ட்ரோல் சிஸ்டம், இந்த மாதிரி சப்ஜெக்ட்டுக்கு தான் நம்ம டைம் அதிகமாக எடுத்து படிக்கணும். இந்த மாதிரி இதுக்கு 10 கொஸ்டினுக்கு என்ன தேவையோ ஒரு பேசிக் லெவல் ஆஃப் நாலேஜ், ஒரு ஐடியா இருந்தாலே நம்ம இந்த 10 கொஸ்டின்ஸை அட்டன் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இந்த 10 கொஸ்டினுக்கு 7 அட்டன் பண்ணா கூட போதும். ஏன்னா ட்ரிபிள் ஸ்டூடெண்ட் இதை வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணுவீங்க. பட் இந்த 10 கொஸ்டின்ஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான கட் ஆஃப் பாயிண்டாவே இருக்கும் லாஸ்ட்ல. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா ரினியூபிள் எனர்ஜி. இதுலுமே ஆவரேஜா நமக்கு எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னா 20 கொஸ்டின்ஸ் தான் ஆவரேஜா கேட்கறாங்க ரினியூபிள் எனர்ஜில. ஸோ ரினியூபிள் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் நமக்கு சோலார், விண்டுன்னு 2 இருக்கு. சோலார்ல இருந்து கம்பல்சரி ஒரு ப்ராப்ளமும், விண்ட்ல இருந்து ஒரு ப்ராப்ளமும், அது இல்லாம ஃபியூவல் செல்ல இருந்து ஒரு ப்ராப்ளம். ஸோ மொத்தமா 3 ப்ராப்ளம் கம்பல்சரி கேட்பாங்க. பட் அதே சமயத்துல விண்ட்ல இருந்து தியரி பார்ட் கொஸ்டின்ஸும் வரும், சோலார்ல இருந்து தியரி கொஸ்டின்ஸும் வரும், அதே மாதிரி ஃபியூவல் செல் டைப்ஸ்ல இருந்து நமக்கு தியரி பார்ட் கொஸ்டின்ஸும் வரும். ரினியூபிள் எனர்ஜி எப்படின்னா, நம்ம டிகிரிலே நம்ம படிக்காத ஒரு சாப்டரா இருக்கும். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ராவா நம்ம தான் எஃபர்ட் போட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். பட் இது எல்லாமே பேசிக் லெவல்ல மட்டும்தான் இருக்கும், ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போகாது. அதே சமயத்துல ப்ராப்ளம் வந்து கம்பல்சரி ஸ்டாண்டர்டான ப்ராப்ளம்ஸே இதுல இருக்கு. எதுவும் டிஃப்ரெண்டான ப்ராப்ளம்ஸ் நிறைய மாடியூல்ல எல்லாம் இருக்காது. இது வெறும் ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம், ஸ்டாண்டர்ட் ஆன்சரா இருக்கும். ஸோ இதை வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கனாலே இந்த மெத்தட்ல இருந்து தான் வேற லைட்டா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் பண்ணி அந்த கொஸ்டின்ஸ்ல இருக்கும். ஸோ ரினியூபிள் எனர்ஜி அப்படின்னா ஒரு ஃபிக்ஸட் சப்ஜெக்ட், இதுதான் கேட்க போறாங்க, நம்ம ஈஸியா ப்ரிடிக்ட் பண்ணிட முடியும். அதே மாதிரி அதோட சிலபஸும் கம்மி. அதே மாதிரி தியரி பார்ட் தான் இதுல அதிகமா வரப்போது, ப்ராப்ளம் கம்மியா வரும். ஆனா அந்த ப்ராப்ளம் எந்தெந்த ஏரியால வரும்னு சொல்லிட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் அந்த ப்ராப்ளம் கண்டிப்பா டிசைன் பண்ணுவாங்க, வேற எதுலயும் ப்ராப்ளம் கேட்க முடியாது. ஸோ மற்றதெல்லாம் தியரின்னு நம்ம பிரிச்சுக்கிட்டு ப்ராப்ளம் எதுல கேட்பாங்களோ அந்த ப்ராப்ளம்ஸ் மட்டும் நம்ம ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ரினியூபிள் எனர்ஜி குவிக்கா சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். இதுவுமே ஒரு ஈஸி பேப்பர் தான். எதுக்காக இந்த ஈஸி பேப்பர்லாம் நம்ம கோர் சப்ஜெக்ட்ல வருதுன்னா, இதுதான் நம்ம டிஃபிகல்ட்னஸையும் கட் ஆஃபையும் நம்ம நிர்ணயிக்கிற சாப்டர்ஸாவே இருக்கு. இப்போ அனலாக் அண்ட் டிஜிட்டல் வந்து இப்போ எலக்ட்ரிக்கல் கோர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நமக்கு இது ஒரு டிஃபிகல்ட்டா இருக்கலாம். பட் ஆனால் நம்ம இதுல ஸ்கோர் பண்ணியே ஆகணும். ஆனால் மினிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. இப்போ அனலாக் அண்ட் டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா 2 பேப்பர் இது ஆக்சுவலா. பட் இதை கம்பைன் பண்ணியே நமக்கு 15 கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கேட்க போறாங்க. ஸோ இதுல வந்து ஒரு ஐடியா இருந்தாலே நமக்கு போதும், இது ஈஸியா நம்ம கிராக் பண்ணிடலாம். இப்போ வந்து 15 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா கண்டிப்பா இல்ல 3 to 4 கொஸ்டின் ப்ராப்ளம் கேட்பாங்க. ஆனா மீதி ஃபுல்லா தியரியா இருக்கும். ஒரு 12 to 13 கொஸ்டின் கிட்ட தியரியா இருக்கும். நான் என்ன சொல்லுவேன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ப்ராப்ளம் வந்து நமக்கு டிஃபிகல்ட்டா இருந்தாலோ இல்ல லேர்ன் பண்ண கஷ்டமா இருந்தாலும் அந்த 12க்கு 12 எடுக்கணும். அந்த தியரியில ஃபுல் நாலேஜ் இருந்தா போதும். ஸோ அப்போ அனலாக் அண்ட் டிஜிட்டல் வரும்போது நம்ம தியரி ஓரியன்டா கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ்டா இருந்தாலே போதும். நம்ம அந்த 12 to 13 எடுத்துட்டு மீதி 3 மார்க்ஸ் நம்ம லீவ் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இப்போ அந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கலாம். ஏன்னா நம்ம பவர் சிஸ்டம், பவர் எலக்ட்ரானிக்ஸ் நம்ம கோர் பார்த்துட்டு இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் பேப்பர் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்னஸ் இருக்கலாம்.
ஸோ நம்ம அந்த டிஃபிகல்ட் பார்ட்டை ஒதுக்கி வச்சுட்டு எது ஈஸியாக இருக்குமோ அந்த அனலாக் டிஜிட்டல் அதை ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ மோஸ்ட்டாக டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து ஒரு மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாதிரி தான் அந்த கொஷின்ஸ் இருக்கும். ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு அதுலேருந்து என்ன மக்ஸ் டிமக்ஸ் பண்ணுங்க, என்கோடர் டிகோடர், ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம்ஸ் தான் அதில் இருக்குது. ஸோ வேற எதுவும் அதில் சேஞ்சஸாக கேட்க முடியாது. ஸ்டாண்டர்டான கொஷின்ஸ் மட்டும் தான் கேட்பாங்க. அதே மாதிரி ரியலைசேஷன் ஓரியன்ட் கொஷின்ஸும் 1-2 கேட்பாங்க. இப்போ அடுத்தது அனலாக்னு பார்த்தீங்கன்னா அனலாக் ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி ப்ளஸ் ப்ராப்ளமாக தான் இருக்கும். தியரி வந்து வெரி ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அது பேசிக் லெவலில் மட்டும்தான் இருக்கும். எக்ஸ்ட்ரீம் லெவலில் நமக்கு கேட்க மாட்டாங்க. ஈஸி பேப்பர் கோடு வரும்போது அவங்களுக்கு மட்டும்தான் அது டஃபராக இருக்கும். அனலாக் டிஜிட்டல் நம்மளை பொறுத்த வரைக்கும் அனலாக் டிஜிட்டல் போத் ரெண்டுமே ஈஸியாக இருக்கும். அதே சமயத்தில் நம்ம குயிக்காக அந்த பேசிக் கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சாலே போதும். ரொம்ப ப்ராப்ளம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அது நம்ம ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணும்போது கண்டிப்பாக ப்ராப்ளம் தெரிஞ்சிருக்கணும். பட் இந்த சமயத்தில் குயிக்காக நம்ம சால்வ் பண்ணி ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்ம தியரி நாலேஜ் இருந்தாலே போதும். அனலாக் அண்ட் டிஜிட்டல் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல. அனலாக் அண்ட் டிஜிட்டல், அதே மாதிரி டிஜிட்டல் ப்ராசஸர், ரினியூவபிள் எனர்ஜி, இதுக்கெல்லாம் டைம் கன்சியூம் நம்ம படிக்கிறதுமே சரி ப்ராக்டிஸிங்குமே சரி கம்மியாக வச்சுக்கணும். மற்ற சப்ஜெக்ட்ஸை தான் நம்ம வந்து அதிகமாக ரிவிஷன் பண்ணிக்கிட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டும் இருக்கணும். இப்போ நெக்ஸ்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் தியரி, அதாவது எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ என்னன்னா, இப்போ நம்ம இந்த சாப்டர்ல என்ன பார்க்க போறோம்னா, இது வந்து தான் ஒரு பேசிக் லெவல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் சாப்டர். இப்போ இதுதான் ஒரு பேசிக் ஆஃப் எலக்ட்ரிக்கல்னு சொல்லுவாங்க. ஃபாதர் ஆஃப் எலக்ட்ரிக்கல்னு சொல்லலாம் இந்த நெட்வொர்க் தியரியை. ஏன்னா நம்ம இதுல இருந்து தான் எல்லாமே சாப்டர் எல்லாம் டிவைட் ஆகி இதோட எக்ஸ்டென்சிவ் வெர்ஷன்ஸ் தான் பவர் எலக்ட்ரானிக்ஸ், பவர் சிஸ்டம் எல்லாமே. ஸோ இந்த நெட்வொர்க் தியரி எப்படின்னா 25 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இந்த 25 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா நம்ம 25 எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டஃபரா இருக்கலாம். ஏன்னா இது ஃபுல்லாவே மேத்தமெட்டிக்கல் பேப்பரா இருக்கும். நம்ம கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கா தான் இருக்கும். தியரி கொஸ்டின்ஸ் ரொம்ப கம்மியாக தான் கேட்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்ளம் தான் இதில் அதிகமாக கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டா நல்லது. ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ், இதில் என்னென்ன சாப்டரா டிவைட் பண்ணிக்கலாம்னா பேசிக் லெவல் ஆஃப் கொஸ்டின், கேசிஎல் கேவிஎல் ஓரியண்டா ஒரு பேசிக் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தியரம், நார்டன் தியரம், மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம், தெவெனின் தியரம், ஸோ தியரம் ஓரியன்ட், இது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 போர்ட் நெட்ஒர்க்ஸ்னு ஒன்று இருக்கு. ஸோ இதுலேருந்து ஹெச் நெட்ஒர்க், ஒய் நெட்ஒர்க், இசட் நெட்ஒர்க், ஸோ இது ஓரியன்டா ஒரு நெட்ஒர்க் டைப்ல ஒன்று கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் நெட்ஒர்க்ஸ். ஸோ 3 ஃபேஸ் நெட்ஒர்க்ஸ் வந்து லெஸ் அட்வான்டேஜ் தான். அதில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறது இல்லை. பேசிக்கான லெவல் 3 ஃபேஸ் நெட்ஒர்க்ஸ் கொஸ்டின் 1 or 2 தான் கேட்குறாங்க, இல்லைன்னா கேட்காம விட்டுறாங்க. அடுத்தது பார்த்தா டிரான்சியன்ட். டிரான்சியன்ட் வந்து முக்கியமாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஆர்சி நெட்ஒர்க், ஆர்எல் நெட்ஒர்க், ஸோ இது ஓரியன்டா டிரான்சியன்ட்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும். அதுவும் கன்ஃபார்ம் ப்ராப்ளம் ஓரியன்டா மட்டும்தான் இருக்கும், நோ தியரி அதில். ஸோ டிரான்சியன்ஸ். அப்புறம் ஏசி அனாலிசிஸ்ன்னு ஒரு டாபிக் இருக்குது. இந்த பவர் ஃபேக்டர் ஓரியன்டா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் நெட்வொர்க் தியரியில் டிவிஷனாக இருக்குது. இதில் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டாப் டு பாட்டம் எல்லாமே கவர் பண்ணியே ஆகணும். ஏன்னா இது படித்தாதான் நம்மளால வரக்கூடிய எல்லா எலக்ட்ரிக்கல் சப்ஜெக்ட்ஸோடையும் கார்லேட் பண்ணி நம்ம ஈஸியாக படிக்க முடியும். ஸோ நெட்வொர்க் தியரின்றது ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர், நம்ம எலக்ட்ரிக்கல் படிக்கிறதுலேயே ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரே இந்த நெட்வொர்க் தியரி தான். ஸோ இதை எப்படி படிக்கணும்னா, இதில் நம்ம ஃபிக்ஸடாக இருக்கணும். இதில் ப்ராப்ளம் மட்டும்தான் கேட்க போகிறாங்க. ஸோ நம்ம ப்ராப்ளம் ஓரியண்டா ப்ராக்டிஸ் மட்டும் தான் பண்ணணும். நெட்வொர்க் தியரியில் அதிகமாக ஸ்கோர் எடுக்கணும்னா ஒரே ஒரு வழி, அது வந்து ப்ராக்டிஸ் மட்டும்தான். நம்ம ப்ராப்ளமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஈவன் தோ அது உங்களுக்கு தெரிஞ்ச ப்ராப்ளமாகவே இருந்தாலும் நம்ம 1 or 2 டைம்ஸ் அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நம்மளால எக்ஸாமில் அதை குயிக்காக சால்வ் பண்ண முடியும். இல்லைன்னா நமக்கு டைம் கன்சியூமிங் அதிகமாக ஆகிடும் நம்ம நெட்வொர்க் தியரி சால்வ் பண்ண முடியும். ஸோ நம்ம முன்னாடியே ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணி ரெடியாக இருக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அதிகமான மார்க் டெஸ்ட் சீரீஸ்லாம் நெட்வொர்க் தியரி கம்பல்சரி நீங்கள் போட்டே ஆகணும் உங்கள் எஃபர்ட்ஸை. இப்போ தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு மூலயமா நம்ம வந்து ஒரு 2 யூனியன் வந்து கம்பைன் பண்ணி சிஐடியு அதே மாதிரி பொறியாளர் அமைப்பு இவங்க 2 பேரும் சேர்ந்து ஃப்ரீ கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா ஃப்ரீ கிளாஸஸ் இப்போ கிடைக்கிறது இல்லை. எல்லாமே வந்து கோச்சிங் சென்டரில் அமௌண்ட் அதிகமாக இருக்கலாம், சில பேரால் படிக்க முடியாமல் இருக்கும். ஸோ அவங்களுக்காகவே இது உருவாக்குன மாதிரி நம்ம வந்து ஃப்ரீ கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். இதோட கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது, என்னென்ன சென்டர் இருக்குது, தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கெங்கே சென்டர் இருக்குது, நம்ம எங்கே போய் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத சர்ச் பண்ணுங்கள். அந்த கூகுள் ஃபார்ம் லிங்கை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிவிடுங்க. அவங்க உங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரீ கிளாஸஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வரக்கூடிய எந்த இபி எக்ஸாமாக இருந்தாலும் இந்த சென்டர்ஸ் மூலயமா, இவங்களோட கோச்சிங் சென்டர் மூலயமா நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கலாம். இப்போ ஓகே, லாஸ்ட்டாக இப்போ வரக்கூடிய இபி எக்ஸாமுக்கு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட் எழுதுகிற எல்லாருக்குமே என்னோட ஆல் த பெஸ்ட். நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். இந்த டைம் கண்டிப்பாக உங்களோட டைமாக இருக்கும்.